உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா, கல்யாணத்தில் பிரச்சனையா, வேலைக்கான பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. திமுக என்ற ஒரு கட்சியை இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்லி சவால் விட்டது யார் சார்? பிஜேபி தானே. இந்த மோடி அதை தானே சொன்னார், அண்ணாமலையாக தானே சொன்னார். அப்படி சொல்லிட்டு நாட்டுக்கு தாடி தேவையாட்டு நீ உட்காந்து பிடிங்கி விடு, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு நீ சொல்லிட்டு எதுக்கு டீ பார்ட்டிக்கு போகிற? திமுகவை சார்ந்த நபர்கள் எவ்வளவு கடுமையாக விமர்சித்தாங்க அண்ணாமலையை. நீங்கள் குறிப்பாக சேகர் பாபுக்கும் அண்ணாமலைக்குமான போர் உச்சபட்சமாக போயிட்டு இருக்கும். ராஜ்நாத் சிங் கூட நிற்கும் பொழுது சேகர் பாபுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் நிற்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை நீங்கள் முன்னாடி வாங்கினோடனே சேகர் பாபுவை சப்புன்னு செவிலே விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. பிஜேபியிடம் திமுக அடிபணிந்து போயிருக்கு. ஏன்னா அவர்களுடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் வழக்கு இருக்குது, கனிம வளத்தீடு வழக்கு இருக்குது, அப்புறம் 2G வழக்கு தூசி தட்டுவதற்கான வேலை இருக்குது. அப்படின்னும் பொழுது பிஜேபி என்ன சொல்லுதோ அமல்படுத்துவதற்கான எல்லா வேலையும் திமுக செய்யும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செஞ்சவங்க தான். இந்த ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்த பொழுது திமுக சொன்ன வார்த்தை, திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இந்த ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு கடைசியில் திமுக கூட்டணி கட்சிகளை புறக்கணிச்சுட்டு ஆளுநர் மாளிகைக்கு போனாங்க. இவங்க பிஜேபியோட நேரடியாக கூட்டணி வச்சுக்காம இந்த கூட்டணி கூட தொடர்ந்து கொண்டு இந்த கூட்டணி வளர்ந்து விடாமலும் இவர்களை விட்டு வெளியில போக முடியாம இவங்களை குடிய வச்சுக்கிட்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு சீட் 2 சீட்டு ரொம்ப கடுமையான ஏரியாவில் கொடுத்து இவங்களை தோற்கடிக்கக்கூடிய வேலையை திமுகவே செய்யும். ஆரோட் சேனலுக்கு வணக்கம். இன்னும் நம்மளோட காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் இப்ராஹிம் அவர்கள் இணைந்தார்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. திமுக பாஜகவுடன் இணைய போகுது, 2 பேரும் சேர்ந்து பணியாற்ற போகிறாங்க இப்படிங்கிற பேச்சு தான் இப்போ ரொம்ப நாளாக பேசப்பட்டு வருது. அப்படியே வருது. நானும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் கேட்டேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். அந்த பாட்டு தான் அதிகமாக ட்ரெண்டானதை நான் பார்த்தேன். அதாவது இணக்கம்னா இணக்கம் இந்த அளவுக்கு தொப்புள் கொடியை தாண்ட ஒரு இணக்கம்ன்றதை இப்போ நம்ம பார்க்க முடியுது. இது வரைக்கும் என்ன சொல்கிறது, ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. அதாவது ஒருத்தன் நான் வெளிப்படையாக கேட்குறேன் தம்பி, இதுக்கு மேலே நீ இருக்க மாட்டேடா, உன்னை நான் அழிச்சே தீர்வேண்டான்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஊரறிய உங்களை நான் சவால் விடுறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒட்டு ஒரு வச்சுப்பீங்க அண்ணன் தண்ணி புழங்குவீங்க, புழங்க மாட்டிங்களே. வெக்கம் மான ரோசம் சூடு சொரணம் இருக்கிறவன் அப்படி தானே இருப்பான். கரெக்டுங்களா? திமுக என்ற ஒரு கட்சியை இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்லி சவால் விட்டது யார் சார்? பிஜேபி தானே. இந்த மோடி அதை தானே சொன்னார், அண்ணாமலையாக தானே சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு இவ்வளவு அக்ரெசிவாக நீங்கள் பிஜேபி திமுகவை எதிர்க்குது. திமுக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு சித்தாந்த ரீதியான எதிரி பிஜேபி. கரெக்டுங்களா? இந்த சனாதன மேட்டரில் நீங்கள் எவ்வளோ பேச்சு பேசுனீங்க, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு சொல்லி உதயநிதி பேசினார். சித்தாந்த ரீதியான எதிரின்னு சொல்கிறீங்க. ஆளுநர் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், அவர் வேலையை பார்க்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு சொல்கிறீங்க. ஆட்டுக்கு தாடி தேவையாட்டு நீ உட்காந்து பிடிங்கி விடு, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு நீ சொல்லிவிட்டு எதுக்கு டீ பார்ட்டிக்கு போகிற? புரியுதுங்களா? தேநீர் விருந்து, அந்த தேன் எவ்வளோ இனிச்சிருந்தால் நீங்கள் அங்கே போயிருப்பீங்க. அப்போது நீங்கள் படைசூட நீங்கள் அந்த பக்கம் போய் நிற்கிறீங்க. அப்போது உங்களை எதிர்த்து இத்தனை ஆண்டு காலமாக அந்த 3 வருஷம் நீங்கள் கடைசி இந்த 3 வருஷம் திமுக ஆட்சி இடத்துலேருந்து பார்த்துங்க, திமுகவை சார்ந்த நபர்கள் எவ்வளவு கடுமையாக விமர்சித்தாங்க அண்ணாமலையை. நீங்கள் குறிப்பாக 2 பேர் எடுத்துங்க. சேகர் பாபுக்கும் அண்ணாமலைக்குமான போர் உச்சபட்சமாக போயிட்டு இருக்கும், வார்த்தை போர். அதே மாதிரி டிஆர்பி ராஜா. கரெக்டுங்களா? டிஆர்பி ராஜா மாதிரி நீங்கள் அண்ணாமலையை கேவலப்படுத்தினவர் யாருமே இருக்க முடியாது. அதாவது ஆடு ரெடி ஆயிடுச்சு, கத்திக்கிட்டுக்கு பிரியாணி போட போகிறோம், எம்பி எலெக்ஷனுக்கு பேசினாரா? எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆட்டை வெட்டியாச்சு பிரியாணி போட்டாச்சுன்னு சொன்னாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோடைய கழுத்தில் அண்ணாமலையோட ஃபோட்டோ போட்டு நடு ரோட்டில் வச்சு வெட்டினாங்களா? இவ்வளோவெல்லாம் செஞ்சு பிடிச்சிட்டு எப்படி மானங்கட்டத்தனமாக இப்படி கை கோர்த்து 2 பேரும் அவ்வளோ இணக்கமாக இருந்து நீங்கள் சேகர் பாபு மூஞ்சி போன போக்க நீங்கள் பார்க்கணும். கலைஞருடைய சமாதிக்கு போயிட்டு ராஜ்நாத் சிங் கூட நிற்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையை ஃப்ரெண்டில் கூப்பிட்றாரு. கனிமொழிக்கு பின்னாடி சேகர் பாபுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் நிற்கிறார் அண்ணாமலை நீங்கள் முன்னாடி வாங்கினோடனே சேகர் பாபுவை சப்புன்னு செவிலே விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. அண்ணாமலை ஃப்ரெண்டில் அப்படி ஒரு வணக்கம் வச்சுட்டு இவங்கெல்லாம் குரூப்பாக நின்னாங்க பாருங்கள். அடடடடா, அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உள்ளபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜாக்கள் மாளிகையில் தாமரைப்பு சொந்தமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, இப்படி இருந்துச்சா? இப்போ இந்த பக்கம் பாருங்கள். இந்த நாணயம் வெளியீட்டு செஞ்சாங்கல்ல, நாணயம் இல்லாத நபர்களிடம் நாணயம் வெளியிட்ட அந்த ஒரு செல்லா காசை வெளியிட்ட பொழுது
ஐ மீன் செல்லா காசுனா புழக்கத்தில் வராத காசு, நீங்கள் ஏதோ தப்பாக எடுத்துக்கூடாது, புழக்கத்தில் அந்த காசு வரப்போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. அந்த நாணய வெளியீட்டு விளையாட்டில் நீங்கள் டிஆர்பி ராஜா எங்கேயாவது பார்த்தீங்க? எங்கே போனார் டிஆர்பி ராஜா? தம்பி இன்றைக்கி அவர் தான் டிஎம்கேவோட ஐடி நீங்கள் பார்த்துக்கிறது அவர் தான், தொழில்துறை அமைச்சர் அவர் தான். டிஆர்பி ராஜாவை எங்கே நீங்கள் பார்த்தீங்க? அவர் மூஞ்சிய ஃப்ரேமில் நான் மேபி கலந்துக்கிட்டு எங்கேயாவது முக்காடு போட்டு உட்காந்தாரான்னு தெரியல நமக்கு, இல்லை மாஸ்க்கு போட்டு உட்காந்தாரா, ரொம்ப நம்ம அவர் கேவலப்படுத்தியிருக்கோம். அண்ணாமலையை இன்றைக்கி அண்ணாமலையை கொண்டு வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சிட்டாரு ஸ்டாலின், தனக்கு நிகராக அவர் நிற்க வச்சிட்டாரு. நம்ம வேறு இவ்வளோ பேச்சு பேசிட்டோமே வெக்கப்பட்டு கூனி குறுகி எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தாரான்னு தெரியல. அப்போ இவர்கள் இப்படி ஒரு இணக்கம் காட்டுவதுலேருந்து உங்களுக்கு புரியுதா? ஒத்த ரூபா 100 ரூபாய்க்காக ஒட்டுமொத்த சித்தாந்த கொள்கத்தையும் திமுக விட்டு கொடுத்து நீ அங்கே போய் நிற்கிறீங்கல்ல தம்பி. ஒன்றிய அரசுன்னு சொன்னது மத்திய அரசுன்னு மாறிடுச்சு. வார்த்தை இது வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொன்னதை மத்திய அரசுன்னு மாற்றிட்டாங்க. இப்போ மத்திய அரசுன்றது நன்றி தெரிவித்து ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு ஒரு அறிக்கை, அதில் வந்து மத்திய அரசுன்றது இந்திய அரசுன்னு மாறிடுச்சு. ஒன்றியம் மத்திய அரசு இந்திய அரசுன்னு எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டு தெரியுதா ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே? அப்போ திமுகக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, மறைமுகமாக இந்த கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க, கள்ள உறவு வச்சுருக்காங்கன்னு ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி ரொம்ப அப்பட்டமாக தெரியுது, இவர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வந்து இருக்கக்கூடிய உறவை வந்து பறைசாற்றும் வகையில் வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டாங்கன்னும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், பிஜேபியிடம் திமுக அடிபணிந்து போயிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களுடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் வழக்கு இருக்குது, கனிம வளத்திற்கு வழக்கு இருக்குது, இதை தாண்டி சாதிய பாகுபாடான பேசக்கூடிய பேச்சு இருக்குது, இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஜாஃபர் சாதிக் என்ற தலைமை தொங்கக்கூடிய ஒரு கத்தி இருக்குது, அப்புறம் 2G வழக்கு மறுபடியும் இருக்குது, தூசி தட்டுவதற்கான வேலை இருக்குது. அப்படின்னும் பொழுது பிஜேபி என்ன சொல்லுதோ அந்த சித்தாந்தத்தை இங்கே அமல்படுத்துவதற்கான எல்லா வேலையும் திமுக செய்யும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா செஞ்சவங்க தான். 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கான ஸ்டாலின் முயற்சி எடுத்தால் தெரியுமா? எல்லா கட்சியும் குறிப்பாக திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பிறகு மட்டும்தான் அதை வாபஸ் வாங்கினார் ஸ்டாலின். அப்படின்னும் பொழுது ஸ்டாலின் என்ன செஞ்சிட முடியும்? ஏன்னா நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கே பாருங்களேன், இவ்வளோ நாளாக போராடுறாங்க, எதுவுமே எடுபடலை. அதை தாண்டி விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒரு காட்சி, அற்புதமான காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 IAS அதிகாரியை முதல் முறையாக இடி வழக்கில் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. இந்த கனிம வளங்கள் திருடுக்காக, இந்த மண் விஷயத்துக்காக. அப்படின்னும் பொழுது திராவிடம் இவங்களுடைய சொல்கிறாங்களே சமூக நீதி, அந்த சமூக நீதியை சவப்பெட்டில் ஏற்றுட்டு பிஜேபியோட கைகோர்த்து ரொம்ப காலமாச்சு. இன்றைக்கி பட்டவத்தமாக வெளியில் தெரிய வந்திருக்கு, அவ்வளோதான். காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்காங்க திமுக. ஆனால் இப்படி பாஜகவுக்கு வந்து அந்த பக்கம் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து எந்த அளவு சார் காங்கிரஸ் சைடும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது? திமுக கிட்டத்தட்ட பிஜேபிக்கு பல்லாக்கு தூக்குவதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னும் பொழுது நீங்கள் ஏற்கனவே அண்ணன் செல்வ பெருந்தகை முன்னாடி சொன்னார், நம்ம இனிமேட்டு தனித்து நிற்பதற்கான வேலையை பார்க்கணும், நம்ம வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியாக மாறணும்னு இவர் ஒரு பக்கம் பேசினார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் சிதம்பரமும் அதான் சொன்னார், ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொன்னார். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ணன் திருமாவளவனு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, எந்த காலத்திலும் தலித் வந்து முதல்வராகுவது என்பது சாத்தியமில்லைன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. வரக்கூடிய பெரியாரோட பிறந்தநாள் 17ஆம் நினைக்கிறேன், அந்த பெரியாருடைய பிறந்தநாள் அன்று 5 லட்சம் மகளிரை கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, பூர்ண மதுவிலக்கு வேணும்னு சொல்லிட்டு. அப்போது இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய சித்தாந்தம் கோட்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டெடியாக போகுது. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், இந்த ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்த பொழுது திமுக சொன்ன வார்த்தை, திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இந்த ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் திமுக கூட்டணி கட்சிகளை புறக்கணிச்சுட்டு ஆளுநர் மாளிகைக்கு போனாங்க. அப்போது சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் காங்கிரஸோ பிற கட்சிகளோ ஸ்டாண்டாக நின்னாங்க. இவர்கள் தன்மானத்தை இழந்து இவர்களுக்கு என்ன காரியம் ஆகணும்னா எதுக்கு வேணால் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இந்த பக்கம் பிஜேபியோட கை கொடுத்துட்டாங்கன்னும் பொழுது காங்கிரஸ் அதே போல் நீங்கள் இந்த காயின் வெளியீடு, இந்த நாணய வெளியீடு விழாக்கும் வந்து ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கலை. ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அப்போ அதே மாதிரி மம்தா பானர்ஜியோடைய அந்த மாநிலத்தில் அந்த மருத்துவருடைய படுகொலை இருக்குல்ல, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 15 ml 150 ml விந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. கால்களை உடைத்து கொடூரமான முறையில் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டிருந்த பொழுது இந்த நேரத்திற்கு வந்து நீங்கள் இந்த ஆண்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ண கொண்டு போய் முறைப்படி மருத்துவரை வச்சு அவனோட பிறப்புறுப்பை வெற்றி எடுத்துருக்கணும்ல. இங்கே நம்ம ஊரில் சாதாரணமாக வந்து ஒரு ரவுடிசம் பண்ணாங்க, வலிக்கு விழுந்துட்டான்னு நம்ம இப்போ பேப்பரில் பார்ப்போம், கை உடஞ்சி போய் கால் உடஞ்சி போய் அதை செய்யணும். சரி, அதை வந்து அந்த ஸ்டேட் செய்யட்டும். ஆனால் குறைந்தபட்சம் கண்டனத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்களா? பண்ணல. கடுமையாக நீங்கள் மம்தாவை எதிர்த்து அந்த ஆட்சியில் நடந்த அவலத்தை எதிர்த்து பதிவு பண்ணுறீங்க. ஏன்னாக்கா அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த ஸ்டேட்டில் முதல்ல அதை வந்து ஒரு பெண் அரை நிர்வாணமாக கிடக்கிறா,
பிறப்புறுப்பில் ரத்தம், கண்களில் ரத்தம், கால்கள் உடையப்பட்டிருக்கணும் பொழுது எடுத்த உடனே அதை வந்து தற்கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்வதற்கான முயற்சி எடுத்திருக்கான போது எப்படி ஒரு பெண் வந்து இப்படி தற்கொலை யாராவது இப்படி செஞ்சுக்க முடியுமா? அப்போ அந்த அறிவு இல்லாமல் ஒரு விஷயத்தை மறைக்க பார்க்குறாங்கன்னும் பொழுது முதல்ல சமூக நீதி பேசக்கூடிய நீங்கள், பெண்ணியம் பேசக்கூடிய நீங்கள் திமுக கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை? இப்போ அதுலேயே உங்களுக்கு புரியுதா எவ்வளோ ஒரு கபட நாடகம் மாறுறாங்கன்னும் பொழுது? அப்படின்னும் பொழுது இவங்களுடைய ஆதாயத்துக்காக, இவங்க தேவைக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிட்டு போவாங்க தம்பி. இவங்களுடைய சித்தாந்தம் கோட்பாடுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா துரைமுருகன் பேசியதெல்லாம் மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. திமுகன்ற ஒரு கட்சி எப்படி உருவாச்சு தெரியுமா? ஒரு மேடையில் பேசினார். பெரியார் வந்தார், மணியம்மையை கூட்டு போனார், அதுக்கப்புறமேட்டு கட்சி திமுகன்னு ஒன்று உருவாச்சுன்ற மாதிரியான ஒரு சொல்லாடல் அவர் பேசினதாக ஒரு காணொலி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காணொலியாக நம்ம பார்க்கப்படுகிறது அப்படின்னும் பொழுது, அண்ணாமலை வந்து உதயநிதியை பார்த்து வணக்கம் வைக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இப்போ நேற்றுலேருந்து போய்கிட்டுருக்கு இந்த விழாவுக்கு வந்த பிறகு. அப்போது 2 பேரும் எவ்வளோ கடுமையாக வார்த்தை போர் மோதி கொண்டீங்க. இன்றைக்கி வந்து இது நாகரிகம்ன்ற போர்வையில் இவங்க ஒரே வார்த்தையில் மறைச்சிருவாங்க. கேட்டால் அரசியல் நாகரிகம். எப்படி உனக்கு சித்தாந்த ரீதியாக ஒத்து வராத ஒருத்தன் நீ வந்து என்னன்னாலும் சரி இவங்க கூட நான் கூட்டு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நீ வந்து இனிமேல் திமுக என்ற கட்சி, நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி, வேறு ஏதாவது வார்த்தை பயன்படுத்தினா பரவாயில்ல, திமுக என்ற ஒரு கட்சியை நீ தமிழ்நாட்டில் இருக்காது அழித்தே தீர்வோம்னு சபதம் போட்டு பிஜேபி கூட நீ போய் உட்காந்து கூட்டு வச்சிருக்கிறேன்னா இதை விட தன்மானம் இல்லாத நபர்களை வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமா என்பது தான் பொதுமக்களோட கேள்வியாக இருக்கணும் பொழுது அவங்க தான் பதில் சொல்லணும். எதிர்காலத்தில் இப்போ காங்கிரஸ் கூட்டணி தவிர்த்து பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதற்கு எந்த அளவு சாத்தியமாக இருக்குது தம்பி? இவங்க நேரடியாக கூட்டணியை வந்து அப்பட்டமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை வளர விடாமல் பார்த்துக்கொள்வது திமுக ரொம்ப தெளிவாக செய்யும். சின்ன சின்ன கட்சிகளை அவர்கள் கூட சின்ன கிடையாது தம்பி. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ எல்லா நபர்களுமே எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் போன முறை பாருங்கள், போன முறைக்கு முந்தின முறை 65 சீட்டு கொடுத்தாங்க. இந்த முறை எலெக்ஷனில் 25 சீட்டு தான் கொடுத்தாங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க, தெரியுதுங்களா? வைகோ பல இடத்துல பதிவு பண்ணிருக்காரு, என் கட்சியை அழிக்கக்கூடிய அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு தான், அதிமுகவுக்கு இல்லை. இது போன்ற இனமான உள்ளவன், தன்மான உள்ளவன் ஒருபோதும் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டான்னு அவர் பேசியிருக்காரு. திமுக என்றது ஒரு கொடிய விஷப்பாம்பு நான் ஜவஹர்லால் பேசியிருக்காரு. ஜவஹர்லாவும் அது தமுக தலைவர் அவரும் அதை பேசியிருக்காரு. வேல்முருகன் பல இடத்துல பேசுகிறார். இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் பாசிச அப்படின்னு வார்த்தை தான் ஆரம்பித்தேன், பாஜகன்னு கூட முழுசாக சொல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டார் சபாநாயகர்னு சொல்லி வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தார். அப்போது இவர்கள் எல்லோரும் எந்த ஸ்டாண்டில் இருக்காங்க, ஆனால் இவங்க என்ன ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு தெரியுதா? இவங்க பிஜேபியோட நேரடியாக கூட்டணி வச்சுக்காம இந்த கூட்டணி கூட தொடர்ந்து கொண்டு இந்த கூட்டணி வளர்ந்து விடாமலும் இவர்களை விட்டு வெளியில் போக முடியாமல் இவங்களை கூடியே வச்சுக்கிட்டு பேருக்கு ஆளுக்கு 1 சீட் 2 சீட்டு ரொம்ப கடுமையான ஏரியாவில் கொடுத்து இவங்களை தோற்கடிக்கக்கூடிய வேலையை திமுகவே செய்யும் வரக்கூடிய எலெக்ஷனில். ஏதாவது நீ ஜெயிச்சா தானே இந்த பேச்சு பேசுகிற, நான் கூட்டணியிலே வச்சுப்பேன், உனக்கு தேவையான நிதி கொடுத்துடுவேன், எல்லாம் கொடுத்துட்டு உன்னை ஜெயிக்காமல் நான் பார்த்துப்பேன், ஆனால் நீ கடைசி வரைக்கும் எனக்கு அடிமையாக இருக்கணும். பிஜேபி என்ன சொல்லுதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை திமுக நிச்சயமாக செய்யும். இப்போ திமுகவுக்கு ஏதாச்சும் ஆபத்தினால் வர வாய்ப்பு இருக்கா சார் எதிர்காலத்தில்? இப்போ சொல்லப்போனால் நிறைய கட்சிகள் வந்து ரொம்ப கீழே போயிட்டாங்க. ஐ மீன் ஒரு எதிர்கட்சியாக கூட அதிமுக கூட அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இல்லை. பிஜேபி உள்ளே வராங்க பட்சத்தில் திமுகவோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? திமுகவுக்கு பேராபத்தான்னு கேட்குறீங்கள, திமுகவால் தான் நமக்கு பேராபத்து, கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இன்றைக்கி சூழல் இருக்குது. ஆனால் அதிமுக நிச்சயமாக ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் கொடுப்பாங்க 2027. எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி பொதுக்குழு போட்ட பொழுது எல்லா அதிகாரமும் தனக்கு இருப்பது, அவர் தான் முடிவெடுக்கணுன்ற ஒரு கையொப்பம் வாங்கிட்டார் பொழுது முழு அதிகாரம் அவர் கையில் இருக்க கூட்டணி கட்சியை முடிவு செய்வதாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து என்னென்ன செய்யணுன்றது எல்லாத்தையும் எடப்பாடி அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா நீங்கள் முதல் முறையாக எடப்பாடி ஆட்சிக்கு வந்து உட்காந்து ஆட்சி இன்னைக்கு கலைஞ்சிரும் நாளைக்கு கலைஞ்சிரும் சொன்னாங்களா, 4 வருஷம் அந்த ஆட்சியை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாரா? அவர் ஆட்சி செய்யும் பொழுது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டையை கிழிச்சிட்டு சுற்றினார், கரெக்டுங்களா? அப்போ சட்டையை கிழிச்சிக்கிட்டு சுற்றுற அளவுக்கு எடப்பாடி செஞ்சுருக்காருன்னு சொல்லும்பொழுது எடப்பாடி எவ்வளோ பெரிய மாதம் அந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இந்த அதிமுக உடச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அதிமுக வந்து தன்வசப்படுத்தி எடப்பாடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவர் எடுத்து கொண்டு போகிறாருன்னும் பொழுது அவர் ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிட்டு 2026 தான் வந்து நீங்கள் என்ன சொல்ல போனால் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஊடகமும் பேசினதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி எம்பி எலெக்ஷனில் பெருசாக ஆக்டிவாக செயல்பட மாட்டார், அது அவருக்கு அவசியமற்றதுன்னு சொன்னாங்க. அதே போல் தான் அவர் செஞ்சார். ஏன்னாக்கா ஒருவேளை எடப்பாடி வந்து ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா கூட, நல்லா யோசிச்சு பாருங்களேன், 10 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, நாளைக்கு ராகுல் காந்தி கூட போயிட்டு
ஸ்டாலின் நிற்கும் பொழுது இவர் போய் ராகுல் காந்தி நின்னா ஸ்டாலின் விடுவாரா? விட மாட்டார். அப்போது எடப்பாடி தனியாக நிற்பார். ஆனால் திமுக என்ன பேசும்? தமிழ்நாட்டு நலனுக்காக நலம் சார்ந்து இவர் மத்திய அரசு கூட போய் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தாமையே இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை தமிழ்நாட்டு நலனுக்காக எடப்பாடி அவர்கள் அங்கே மோடியை போய் சந்திச்சாக்கா நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுவோம். 2 பேரும் கள்ள கூட்டின்னு வச்சாங்க, இந்த பாருங்கள் எடப்பாடி அங்கே போயிட்டாரு, சிறுபான்மையை ஏமாத்துறாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் எடப்பாடி ரொம்ப தெளிவாக எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்காமல் ரொம்ப க்ளீனாக முடிச்சிட்டாரு. அப்போது இப்போ சிறுபான்மை நபர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு எடப்பாடி. எந்த சூழ்நிலையும் பிஜேபி கூட போகலன்றதை நிரூபிச்சிட்டாரு. இன்றைக்கி எங்களுக்கு சித்தாந்தம் கோட்பாடெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு தேவைன்னா வெறும் காயின் வெளியிட்டாலே நாங்கள் வந்து பிஜேபி கிட்ட போவோன்றது திமுக நிரூபிச்சிருக்கணும் பொழுது நிச்சயமாக எடப்பாடி ஒரு டஃப் கொடுப்பார். அதற்கு பின்பாக அந்த கூட்டணி, அதுக்கு பின்பாக விஜய் அவருடைய 2026 அந்த வருகை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாசாக உள்ளே வரும்பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ராஜ்நாத் சிங் வந்துட்டு போயிருக்காரு அந்த காயின் வெளியீட்டு விழாக்கு. ராகுல் காந்தியை கூட எந்த அழைப்புலையும் வந்து மென்ஷன் பண்ணதா தெரியலை. அவரும் எல்லா நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கறதுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஆனால் நேற்று தினம் வந்து ஒரே ஒரு அறிக்கையில் மட்டும் சொல்லிட்டு அதை மட்டும் ராகுல் காந்தி வந்து முடிச்சுக்கிட்டாரு. இப்போ ஏன் பாஜக இந்த அளவுக்கு வந்து வீரியம் எடுத்து திமுகவோட ரொம்ப க்ளோஸாக இருக்குது? ஒருவேளை அங்கே மத்தியில் இருக்கிற அந்த ஒரு வலு இல்லாத கூட்டணியா அப்படிங்கிற பேச்சும் அடிப்படுதே சார்? நிச்சயமாக தம்பி, அது ஒரு முக்கியமான காரணம். என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து 240 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, 271 பேர் தனிப்பெரும்பான்மையினும் பொழுது. அப்போ அந்த 30-40 சீட்டு அடி வாங்குதுன்னும் பொழுது ஒரு என்ன சொல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும், வக்ஃப் போர்டு சொத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக பிஜேபி ஏதாவது ஒன்று செய்யணும்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து 2 ஸ்டேட்டோடைய சிஎம் வந்து அப்ரூவ் கொடுத்தா தான் மோடியால் செய்ய முடியும்னு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. கரெக்டுங்களா? சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷோ அவங்க வந்து ஒத்து வராமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு சூழல் வரும்பொழுது அந்த சூழலை மாற்றணும்னா என்ன செய்யணும்? பிஜேபி இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த பக்கம் டிஎம்கே கூட வந்து 40 பேர் இருக்கிறாங்க மொத்தமாக ஓவராலாக. இப்போ திமுகவுக்கு மட்டும் ஒரு 23 பேர் இருக்கிறாங்கன்னும் பொழுது இவர்களை தன்வசப்படுத்தி வச்சுக்கிட்டாக்கா நாளைக்கு எதை வேணாலும் செய்யலாம். அதற்கேற்ற மாதிரி ஒரு நகர்வு இப்போ நகர்த்துறாங்க. அதுக்காக தான் டிஎம்கே ஃபைல்ஸு 2 எல்லாமே ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ ஜாஃபர் சாதிக் விஷயமா இருக்கட்டும், 2G வழக்கு மறுபடியும் தூசி தட்டுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் தூசி தட்டுறதா இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் செஞ்ச பிளானிங் எடுபட்டுருச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் அண்ணாமலை எப்படியாவது அதிமுகவை தன்வசப்படுத்தலான்னு அண்ணாமலை மோடி முயற்சி செஞ்ச பொழுது எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றார், முடியாதுன்ட்டு. அப்போ இவர் முடியாதுன்ட்டார். இன்றைக்கி இவங்க கையில் இருக்க ஒரு சீட்டு இருக்குது, எம்பி இருக்காங்க. அப்போ இவர்களை தன்வசப்படுத்திக்கிட்டாக்கா நாளைக்கு என்ன வேணாலும் செய்யலாம்ன்றத பிஜேபி ஒரு முன்னெடுத்திருக்கு. அதுக்கு இவர்கள் இந்த கொத்தடிமைகள் விலை போயிருக்காங்கன்னும் பொழுது என்ன சொல்கிறது, ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா தமிழ் மண்ணுக்கு பேராபத்தாக விளையக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபின்றதை பல இடத்துல திமுக பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா யதார்த்தமான உண்மை பாருங்கள், உணவு கலாச்சாரத்தில் கை வச்சாங்க, உடை கலாச்சாரத்தில் கை வச்சாங்க, சாதிய பாகுபாடு அதிகமாக்கினாங்க, பெண்களை நிர்வாணப்படுத்தினதாக இருக்கட்டும், இந்த விளையாட்டு வீரர்கள் மீது நடந்த அத்துமீறலாக இருக்கட்டும், ஒரே நாளில் காசு இல்லாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் தெருவில் நிப்பாட்டினதாக இருக்கட்டும், இவர்களுடைய பெருமுதலாளிகள்லாம் காசை வாங்கி நாடை விட்டு ஓடி போகிறாங்க, அவங்க சொகுசாக இருக்கிறாங்க பொழுது இப்படி ஒரு ஆட்சி முறையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிஜேபியை தவிர்க்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு இவர்கள் சமூக நீதி பேசிக்கொண்டு இவர்கள் கொண்டு போய் அவங்களோட கை கோர்த்துருக்கான பொழுது அப்போ தமிழ்நாட்டுக்கு பேராபத்து பிஜேபியை விட பேராபத்து எதுனா திமுக. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இவர்களை திட்டமிட்டு கரெக்டாக தவிர்த்துட்டோம்னா நம்ம பாதுகாக்கப்படலாம். உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா, கல்யாணத்தில் பிரச்சனையா, வேலைக்கான பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.